ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தேய்ந்தா போகும். புன்னகை புரிந்தால் என்ன, பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. தமிழ் பராபவ புத்தாண்டு நல்ல பலன்களாக கடகராசி அன்பர்களுக்கு அமையப்பெற்றிருக்கின்றது. இந்த வருஷம், அதாவது தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷம். வாரத்தில் எப்படி 7 நாட்கள், வருஷத்துக்கு எப்படி 12 மாதங்கள் என்று பேர் வச்சு அழைக்கிறோமோ, அதுபோல 60 வருஷங்கள் என்பதும் அதுக்கும் பேர் வச்சு அழைச்சிருக்கிறாங்க. அதில் 40ஆவதாக வரக்கூடிய ஆண்டின் பெயர் பராபவ வருஷம். இந்த ஆண்டு பிறக்கின்ற சமயம், அதாவது ஒவ்வொரு ஆண்டு பிறப்பதும் சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் தமிழ் வருஷம் பிறக்குது. அந்த காலத்தில் 5000 வருஷங்களுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சூரியனுடைய நகர்வு ஒரு ராசியை கடந்து செல்லக்கூடியதையே ஒரு மாதமாக வச்சிருக்கிறாங்க. அப்படி எல்லா மாதங்களுக்கும் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆகையினால ஒரு ராசியிலே சூரியன் 30 நாட்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். ஆங்கில கணக்கு வேறு மாதிரி இருக்கும். அவங்க சூரியன் நகர்வை கொண்டு கணிக்கவில்லை, அவங்க புத்தாம் பொதுவாக கணிச்சிருக்கிறாங்க. அந்த கணிப்பு அதுவும் கூட 7 மாத கணக்கு, அது பின்ன 10 மாத கணக்காக போட்டாங்க. அது பின்ன சீர்திருத்தம் பண்ணி 12 மாதமாக கொண்டு வந்தாங்க. அதை சில பேர் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னாங்க. ஏற்றுக்கிடாதவங்களை ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி அழைத்தார். அந்த மாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்டவர்களை கிண்டல் செய்யும் நோக்கத்தோடு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆங்கில கணக்கில் வரும். அது ஆங்கில கணக்கும் போக ஒரு ராசியில் பாதி தான் ஆங்கில தேதி 15 நாட்கள் வரும். அடுத்த பாதி 15 நாள் இன்னொரு ராசிக்கு போயிடும். தமிழ் மாதம் அப்படி அல்ல. தமிழ் மாதம் என்பது சூரியனுடைய நகர்வு 30 பாகையை கடந்து செல்கின்ற வரைக்கும் அது ஒரு ராசி அப்படின்னு பெயரிட்டு வச்சாங்க. அதை மையமாகப்படுத்தி தான் அந்த மாதங்களையே பேர் வச்சாங்க. அதை சித்திரை என்பது 30 நாளும் அந்த மேசத்தில் அடங்கும். வைகாசி என்பது ரிஷபராசி முழுவதும் அடங்கும். ஆனி மாதம் என்பது மிதுனம் முழுவதும் அப்படி அடங்கும். இப்படி வரிசையாக போய் அப்போ மேசம் என்றால் சித்திரை, ரிஷபம் என்றால் வைகாசி. இதை மலையாளத்தில் என்ன, கேரளாவில் எப்படி வைப்பாங்கன்னு சொன்னால் மேச மாதம் அப்படின்றாங்க. அதை கணக்கே அப்படி கொண்டு போயிடுவாங்க. ரிஷப மாதம், மிதுன மாதம், கர்க்கடக மாதம், சிம்ம மாதம் அப்படி கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அதை ராசியை வச்ச இந்த மாதத்தை அப்படி கணக்கெடுத்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. இது இங்கே வடமொழி சொல்லும் இதுவும் கலந்து மேஷம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. சித்திரை மாதம்னு வச்சிருக்கிறாங்க. இதுவும் தூய்மையான தமிழ் கிடையாது, எல்லாம் ஆரிய சொல் கலந்து விட்டதுனால அது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம தமிழாக நம்ம வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். இது தமிழ் சுத்தமான தமிழ் எழுத்துக்கள்லாம் வேறு. இப்போ நாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் ஆங்கில லெட்டர்ஸ். தமிழ் எழுத்துக்கள் அந்த காலத்தில் பஞ்சாங்கத்தில் தமிழ் எழுத்து போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாறி ஆங்கில எழுத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் ஆங்கில வரிசையில் எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க கணக்கில். பின்னணியில் போனாலும் அடிப்படைத்தன்மை, தமிழ் என்பது அடிப்படைத்தன்மையை மாறாமல் சென்று கொண்டு இருக்கின்றது. தன்னுடைய இயல்பு நிலையை என்றைக்கும் அது மாற்றிக்கொள்வது இல்லை. அதே போல் தமிழர்கள் எல்லா கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொள்வார்களே தவிர தமிழர்களுடைய அடிப்படை கலாச்சாரத்தை என்றைக்குமே அவர்கள் மறந்ததும் இல்லை, மறக்கப் போவதும் இல்லை. அது என்றென்றும் இளமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி வகையில் இப்போ தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டில் பிறக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சித்திரை 1ஆம் தேதி பிறந்தும் கூட காலை 8 மணி 35 நிமிஷம் அளவில் தான் அவர் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கிறார்.
மீன ராசியிலிருந்து மேசத்துக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய அந்த கட்டம் வந்து விடிந்து 8:35 அளவில் தான் எடுத்து வைக்கிறேன். அதனால் காலையில் சூரிய உதயத்தின் போதே எப்பயுமே வச்சிருதில்ல. சில சமயங்களில் சித்திரை 31 அந்த சூரியன் வந்து மேசத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறார். அதே போல் அடுத்த ஆண்டு எப்போ மாறுறாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பிற்பகலில் தான் 12 மணி நள்ளிரவில் தான் நண்பகலில் தான் அவர் அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கே போகிறார். இந்த மாதிரி அதாவது சூரியனுடைய நகர்வை வைத்து அந்த தமிழ் ஆண்டு பிறக்கின்றது. இப்படிப்பட்ட தமிழ் ஆண்டு ஆங்கில தேதிக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. இல்லை, நிறைய பேருக்கு தேதி சரியாக போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு புரியலை. ஆங்கில தேதிக்கு வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குது 2026. அதே போல் அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த புத்தாண்டு என்பது வந்து இதே போல் 14/4/2027 அப்படியெல்லாம் பிறக்கும். ஆகையினால் நான் எப்படி போட்டிருக்கிறேன்னா 14/4/2026 முதல் 13/4/2027 வரை உள்ள ஒரு வருஷ பலன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இதில் தேதி தவறு அப்படின்னு சில அன்பர்கள் கமெண்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அன்பர் வந்து தேதி இப்படி போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் அது சரியாக தப்பான்னு நம்ம பார்க்கலாம். ஆகையினால இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக அருமையாக அமைந்திருக்கின்றது. முதல் கட்டமாக என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது கழிந்த வருஷத்திலேயே சனி வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். அது வாக்கிய கணித்தின் பிரகாரம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று சனி வந்து 8 விட்டு 9க்கு போயிட்டார். அப்போது அட்டமம் விலகியது அப்படிங்கிற கணக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. இது கொஞ்சம் நல்ல யோகமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டில் வந்து இந்த கடக ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த மட்டில் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கின்றது. நல்ல அதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இயல்பான முறையில், இயல்பான அமைப்பில், இயல்பான சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நண்பிகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. ஆகையினாலே உள்ளம் பூரிக்கக்கூடிய வகையிலே ஒரு இன்பமயமான ஒரு கிளுகிழுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது மலர்ந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ஆண்டில் வந்து பொதுவாக இப்போ ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆங்கில புத்தாண்டு எப்படி பிறக்கிறத நம்ம கணிக்கிறோமோ அதுபோல் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறச்சே அந்த வான மண்டலத்தில் கிரக கூட்டங்கள் என்னென்ன பாதாசாரத்தில் இருந்தாங்க, அப்படிங்கும்போது என்னென்ன ராசிகளில் கிரகம் இருந்தாங்கங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். அப்படி பார்த்தோம்னா தான் பலன்கள் பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அஸ்வினி 1இல் சூரியன் இருக்கின்றார். அதாவது 14/4/2026 காலை 8:35 அளவிலே உள்ள பாதாசாரங்கள். அஸ்வினி 1இல் சூரியன், சதயம் 4இல் சந்திரன், உத்திரட்டாதி 3இல் செவ்வாய், உத்திரட்டாதி 4இல் புதன், புனர்பூசம் 2இல் வியாழன், பரணி 3இல் சுக்கிரன், உத்திரட்டாதி 1இல் சனி, சதயம் 2இல் ராகு, மகம் 4இல் கேது, ரோகிணி 1இல் லக்கினம். இந்த மாதிரியாக பாதசார அமைப்பில் அந்த கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து அப்படியே பொதுவாக அந்த சார்ட் ராசி சக்கரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் எந்த கிரகம் இல்லை, சுத்தமாக இருக்கின்றது. உங்களுடைய 2வது வீடு சிம்மத்தில் வந்து கேது இன்னும் பயிற்சி ஆகலை, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. 3, 4, 5, 6, 7 இந்த வீடுகளில் சுத்தமாக இருக்குது. அடுத்தபடியாக 8ஆம் இடத்துல கும்ப சந்திரன், கும்ப ராகு. 9ஆம் இடத்துல மீன செவ்வாய், மீன புதன், மீன சனி. 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன், மேச சூரியன், மேச சுக்கிரன். 11ஆம் வீடு சுத்தமாக இருக்குது. 12ஆம் இடத்துல வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கின்றார். இதுதான் ராசி சக்கரத்தினுடைய அமைப்பு. இப்போது உங்கள் ஜாதகம் வரிசையாக பார்க்கலாம். லக்னேசன் ஆகிய சந்திரன் கடக ராசி அப்படிங்கிறதுனால கடக ராசிக்கு இன்னும் அட்டமத்து ராகு இன்னும் வந்து விலகலை. அட்டமத்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அரவு என்று சொல்லக்கூடிய ராகு 8ல் தான் இன்னும் இருக்கிறாரு. 8இல் இருந்த சனி விலகிவிட்டார். 8இல் இருந்த சனி வந்து மீனத்துக்கு போயிட்டார்.
இப்போ அந்த ராசி நாயகன் சந்திரன் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு. தேய்பிறை சந்திரனாக அமர்ந்து 8இல் மறைவது நல்லது அல்ல, அப்படித்தான் அதை சொல்லணும். அதே சமயத்தில் 9க்கு நாயகனாக விளங்கும் குரு பகவான் அவர் வந்து அவருடைய 9ஆம் பார்வையாக இந்த 8இல் மறைந்த சந்திரனையும் ராகுவையும் பார்க்கின்ற காரணத்தினால அந்த மறைவு தன்மை, அதாவது லக்ன தோஷம் என்பது வந்து விலகிவிட்டது. அப்படி விலகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அது பிரச்சனையை கொடுக்கும். அதாவது 8இல் மறைந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தோஷம் விலகும், லக்ன தோஷம் விலகிவிடும். அல்லாத பட்சத்தில் தேய்பிறை சந்திரனாகும் பொழுது அந்த 8இல் மறையப்படாது. மறைஞ்சதுன்னு சொன்னால் லக்ன தோஷம் கடுமையாகவே பாதிக்கும். அப்படிப்பட்ட சந்திரனை, அந்த தோஷம் பெற்ற சந்திரனை குரு பார்வையிடுகின்ற காரணத்தினாலே அவர் சுபத்தன்மையை பெற்று விடுகின்றார். சுபத்தன்மையை பெற்றவன் வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கலாம். அப்போ ஆயுள் தீர்க்கம், உங்களுக்கு ஏற்பட்ட பிக்கல் பிடுங்கல்கள் சுணக்கங்கள்லாம் விலகிவிடும், தடைகள் அகலும். அதே சமயத்தில் 8 என்றால் குடும்பத்தை விட்டு பிரிந்த இடத்துல போய் நீங்கள் நல்ல உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். லக்னேசன் 8ஆம் இடத்தில் சுபத்தன்மை பெற்று அங்கே இருக்கின்றார். சுபத்தன்மை பெற்று இருக்கின்ற காரணத்தினால இடம் விட்டு இடப்பெயர்ச்சி என்பது கட்டாயம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டே தீரும். அது பக்கத்து ஊராகவும் இருக்கலாம், ரொம்ப தூரமாகவும் இருக்கலாம், கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டருக்கு அப்பாலும் இருக்கலாம். இந்த மாதிரியான சூழலை கொடுத்து உங்களுடைய இயல்பு தன்மையில் இருந்து நல்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் சக்தியை அந்த குரு பகவானால் கொடுக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் அந்த உச்சம் பெற்ற சூரியனும் வல்லவராக திகழ்ந்து உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்க போகின்றார். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. வரிசையாக பார்ப்போம். லக்னேசன் 8ஆம் இடத்திலே அமர்ந்து சுபத்தன்மையை பெற்று விளங்குகின்ற காரணத்தினால இதுவரை வெறுமனே இருந்தாலும் கூட இனி உத்தியோக அமைப்போ அல்லங்கில் வேறு இடத்துக்கு போய் தொழில் செய்யவோ இன்னொரு ஸ்தலத்தில் போய் வியாபாரம் செய்யவோ இந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு உண்டாகி அதனுடைய யோகங்களையும் கொடுக்கும். அப்படி போய் வியாபாரம் செய்வதனாலோ தொழில் செய்வதனாலோ உத்தியோகம் பார்ப்பதனாலோ உங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்கக்கூடிய அளவில் அது கை கொடுக்கும். ஏனென்றால் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினால அந்த தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும். அதே போல் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 8 என்று அப்படின்னு வச்சுக்கிட்டாலே இடம் விட்டு இடப்பெயர்ச்சி ஆனாலும் கூட கொஞ்சம் அலைச்சல் என்பது இருக்கத்தான் செய்யும். உத்தியோகம் பார்க்கறது ஒரு இடமா இருக்கும், தங்கிறது ஒரு இடமா இருக்கும், அல்லங்கில் அதாவது தொழில் செய்வது ஒரு ஸ்தலமாக இருக்கும், நம்ம தங்குவது இந்த மாதிரியாக சூழல்கள் வந்து அலைஞ்சு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையாக அது அமையும். ஏற்கனவே நீங்கள் சர ராசிக்காரங்க, சரராசியிலே பிறந்தவர்களுக்கு சரராசிக்கு அதிபதியாகிய சந்திரன் 8இல் மறைந்து ராகு சம்பந்தப்பட்டு குருவும் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால அந்நிய ஸ்தலமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். முன்ன பின்ன பழக்கமில்லாத இடமாகத்தான் அது அமையும். அதே சமயத்தில் வரவுகள் உண்டாகும், தனச்செருக்கு ஏற்படும், காசு பணம் நிறையா புழங்க ஆரம்பிக்கும், குடும்பம் சீராகவும் சிறப்பாகவும் இயங்கும். ஏற்கனவே குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருந்ததெல்லாம் சரி கட்டப்பட்டு பணம், அதாவது தனம் தன்னிறைவு பெறக்கூடிய அமைப்பிலே அது விளங்கும். அந்த 2ல் கேது என்ற கிரகம் இருக்குது இல்லையா, அப்போ குடும்பத்தை விட்டு விலகித்தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒரு 2 பேரும் ஒரே இடத்தில் சேர முடியாத வண்ணம் டிஸ்டன்ஸ் அதிகமாகவே காணப்படும். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் கூட வந்திருக்கும். என்னென்னா 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சனி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்திருப்பார். கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனை. இது 7ஆம் இடத்துக்கு வரும்போது பார்ப்போம். 2ல் உள்ள கேது குடும்பத்தில் சின்ன சின்ன புகைச்சல்கள் சிக்கல்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பார். இதையெல்லாம் தாண்டி இப்போ வருமானம் கிடைக்க தொடங்கிவிடும். ஆகையினாலே குடும்பம் உருப்படும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிய கூட சூழல் உருவாகும், கௌரவம் சிறப்பாக விளங்கும். 3-12க்கு உடைய புதன் என்ற கிரகம் அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல நீசத்தன்மையோடு இருக்கின்றார். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் துவக்கத்தில் எந்த கிரகங்களும் அஸ்தமனமோ வக்கிரமோ கிடையாது. ஆகையினால எல்லா கிரகங்களும் இயல்பான பயணத்திலே
நீந்தி கொண்டு இருக்கின்றார். ஆகையினால பால்வெளியில் வந்து அனைத்து கிரகங்களும் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல், குறுக்கீடுகளும் இல்லாமல், அதாவது ஸ்பீட் பிரேக்கர்கள்லாம் இல்லாமல், வக்கரம் இல்லாமல், அஸ்தமனம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுவே ஒரு பெரிய யோகம்னு வச்சுக்கிடலாம். ஆக 3-12 நாயகன் புதன் வந்து 9ஆம் இடத்திலே அமர்ந்து நீசப்பட்டது யோகம். தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும், வெற்றி தரும், பயணங்களால் இனிமையாக இருக்கும், பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறையா கலந்து கிடைக்கும். அந்த நாட்டியம், நாடகம், சினிமா, சங்கீதம் இவைகள்லாம் உங்களுக்கு ரசிக்கக்கூடிய தன்மை, அதிலே புகுந்து விளையாடக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இங்கே உங்களுக்கு சுகபோகமாக அமையும். தாம்பத்திய சுகம் வலுவாக அமைய பெற்றிருக்கின்றது. அயன சயன போகபாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் செல்லாம், இதெல்லாம் இந்த கிரகம் வந்து நல்லவர் அல்ல. அதனால் அவர் போய் நீசம் அடைவது யோகம், அந்த மாதிரி கணக்கு. ஆக அது பாக்கியத்தில் நீசமடைந்து பாக்கியத்து வீடு கொடுத்த அந்த குரு பகவான் புதனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால பரிவர்த்தனை ராஜயோகம் என்ற கணக்கிலே அது யோகமாகத்தான் உங்களுக்கு விளங்கும். அடுத்தபடியாக 4க்கும் 9க்கும் 4க்கும் 11க்கும் அதிபதி ஆகிய சுக்கிரன், இவர் தாய் சுகம் கல்வி அந்த நிலையை கொடுக்கக்கூடியவர். 11 என்பது லாபத்தை கூட காட்டக்கூடிய வீடு, மூத்த சகோதர சகோதரிகளை காட்டக்கூடிய வீடு. இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்கார கிரகம். உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் இல்லை என்றாலும் கூட அவர் 10ஆம் இடத்துல இருப்பது வந்து யோகம். சுக்கிரன் 10ல் இருந்தால் பரமராஜ யோகம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அது கோச்சாரத்தில் வந்து 10ல் சுக்கிரன் வரும்போது இயல்புக்கு மாறான சில சுகபோகங்கள் எல்லாம் கிடைக்கும். மகிழ்ச்சி கழிப்பிலே அந்த கழிப்பு நடனமாக விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் கலை, இலக்கியம், நாடகம், நாட்டியம், சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல் இவைகள்லாம் ஒரு நிறைய உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கலை நுணுக்கங்களோடு உடைய தொழில், வியாபாரம், உத்தியோகமெல்லாம் அமையக்கூடியதாக விளங்கும். திரைத்துறையினருக்கு இது வந்து மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். கடகராசியிலே பிறந்து திரைத்துறையிலே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான ஆண்டு. நிறையா சைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, நிறைய படங்களுக்கு வெற்றி வாகை சூடி உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதோடு மட்டுமல்ல, பரிசு பணங்களும் நிறைய வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். அதே போல் அரசாங்க வெகுமதியும் கிடைக்கக்கூடியதாக அது அமையும். ஏன்னா 4க்கு உடையவன் 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால ஆனந்த களிப்பு உண்டாகும். அந்த மாதிரி அமைகின்றது. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியதாக அமையும். நிலபுலன்கள், வீடு சொந்தமாக வாங்கி போடக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. இது போக தாயின் உடல் நலம் தேரும், அந்த மாதிரி இருக்குது. அதே போல் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர் தான் உங்களுக்கு வந்து பாதகாதிபதியும் கூட. அவர் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் கிட்டத்தட்ட அவர் அஸ்தமனம் அடையல். ஆகையினால இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப போகத்திலும் தாம்பத்தியத்திலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே சிறந்த ஆண்டாக விளங்கும். நல்ல, அதாவது சுக்கிரன்னாலே சுகபோகம்னு தான் அர்த்தம். வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்குகின்றது. தாய் வர்க்கத்தின் மூலமாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தபடியாக 5க்கும் 10க்கும் உடைய யோகாதிபதி செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கார், பாக்கியத்தில் போய் இருக்கிறார். அந்த கடக ராசிக்காரர்கள், கடக லக்கணத்துக்காரங்களுக்கெல்லாம் செவ்வாய் தான் முழுக்க யோகாதிபதி கிரகம். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்திற்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினாலையும், கேந்திரத்துக்கு அதிபதி அசுபத்தன்மை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலையும் இவரே வல்லவராகவும் சிறந்த நல்லவராகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் அமைகின்றார். அவர் வந்து பாக்கியத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினாலே சுகபோகங்களுக்கு பஞ்சம் இருக்காது. பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய யோகங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கின்றது. ஆக குலதெய்வ கோவிலுக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லாத பட்சத்தில் வீடு கொடுத்த குரு வியாழக்கிழமையாக இருப்பது இன்னும் சிறப்பாக விளங்கும். அந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குலம் தழைக்கக்கூடிய அளவிலே சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடியதாக அது அமைகின்றது. அதனால் உற்றார் உறவினர்களிடையே நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும்.
பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் வில்லங்கம் இருந்தால் அதெல்லாம் விலகி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். 10ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரனாக விளங்கக்கூடிய செவ்வாய் உபயத்தில் போய் 12ஆம் இடத்துல இருக்கின்ற 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துலையும் ராசிக்கு 9ஆம் இடத்துல உபயத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தொலைத்தொடர்பில் உங்களுடைய தொழில் வாணிபம் வியாபாரம் எல்லாம் அமையும். ஏற்கனவே நான் முதலே சொன்னேன் லக்னேசன் 8ல் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி. லக்னேசனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார். ஆகையினால வருமானம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். பயண போக்குவரத்து சுகமாக இருக்கும். கேளிக்கை உல்லாசங்கள்லாம் ரொம்ப ராஜயோகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். ஆகையினால 10ஆம் வீடு என்பது இந்த வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு அபமிரிதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது. இந்த இடத்துல புது நெல் புது நாற்று அப்படிம்பாங்க. நீங்கள் நிறைய பேர் கடகராசிக்காரங்களுக்கு 5 வருடங்களாக சோர்ந்து போனவர்கள், அதாவது கண்டகச்சனி 2.5 வருஷம், அஷ்டமத்து சனி 2.5 வருஷம் படாத பாடு படுத்தி மனசு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷம் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக பிறந்திருக்கின்றது. அருமையாக இருக்கின்றது. ஆகையினால நீங்கள் நினைத்த கனவுகளெல்லாம் நனவாகக்கூடிய காலகட்டம். சுகபோகத்தில் திளைக்க வைப்பார் செவ்வாய். அந்த மாதிரி இருக்குது. அதிலும் அந்த பராபவ வருஷம் என்பது கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது மலர்ந்திருக்கின்றது. ஆகையினாலே உத்தியோகம் மூலமாக உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து பல தொந்தரவுகளை அனுபவித்து படாத பாடுபட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுவோமா அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. சில பேருக்கு சஸ்பெண்டே ஆகிருக்கும், சில பேர் டிஸ்மிஸ் ஆகிருக்கும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் அட்டமச்சலில் கூட சில பேருக்கு வேலை கிடைச்சி அந்த வேலையை கைவிட்டுட்டாங்க. இந்த மாதிரிலாம் சில கேஸுகள் நான் ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு, அஷ்டமத்து சனியில் கிடைக்க பெற்றது அஷ்டமச்சனி முடியறதுக்குள்ளே அது திரும்ப வாங்கிக்கிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சிரமப்பட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பராபவ ஆண்டு நல்ல பராபவமாக, அதான் மிகவும் பெருமை பெறக்கூடிய வகையிலே நல்ல உத்தியோக சிறப்பை கொண்டு சேர்க்கும். தொழில் வியாபாரம் மிக அருமையாக அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தனித்து இயங்க வேண்டுமே தவிர கூட்டணியாக இயங்கப்படாது. ஏன்னா லக்னேசன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். எவ்வளவுதான் அவர் சுபத்தன்மை பெற்றாலும் கூட 8ல் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கூட்டம் என்பது கூட்டணியாக இருந்தால் அது அவுட் ஆயிரும். ஆக தனிப்பட்ட வகையிலே தான் இயங்க வேண்டும். அப்படி இயங்கினேட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் போக இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலே கலைத்துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த பராபவ ஆண்டு ஒரு பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்கும். அதாவது பிரேக் அடிச்சிட்டான் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது வெற்றி தன்மையை கொடுத்துட்டாங்க, சைன் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அதாவது குந்தின் மீது வைத்த குத்து விளக்காக பிரகாசம் பெறக்கூடிய ஆண்டாக இது விளங்குகின்றது. 6, 9க்கு அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்த போதிலும் கூட அவர் 6ஆம் இடத்தை நோக்கி கொண்டிருக்கின்றார். 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே பழைய கடன்கள் எல்லாமே பைசலாக்கக்கூடிய வகையிலே வரவுகள் சேரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்றார். தன வீட்டுக்கு தனக்காரகன் 11ஆம் இடத்திலே அமர்ந்தால் தனம் பெருகும். தன வரவுகள் கிடைக்க பெற்று கடன்கள் முழுவதும் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். சத்துருக்கள் விலகுவார்கள். என்றாலும் கூட தோப்பனார் வர்க்கத்திலே மறைமுக சத்துருக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த வகையில் உஷாராகத்தான் இருக்க வேண்டும். இது எப்பயுமே எந்த கிரகம் எங்கிட்டு போனாலும் கூட கடகராசி கடகலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு தோப்பனார் வர்க்கங்கள் என்பவர்கள் இடைஞ்சலாகத்தான் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். மறைமுகமான சிரமங்கள் இருக்கும். அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். இது போக வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு இழுபறியான நிலையில் தான் இருக்கும். அவைகளெல்லாம் நிறைவு பெற்று வெற்றி கொடுப்பதற்கு இன்னும் இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அடுத்தபடியாக பாக்கியத்துக்கு அதிபதியாகிய குரு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வகைகளுக்காக வர்க்கத்திற்காக நீங்கள் சுப செலவுகள் பண்ண வேண்டியது ஆகும். சில குடும்பங்களில் தோப்பனாருடைய 60ஆம் கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்தது ஒரு கட்டம். பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோருக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு யோகமாகவும் இது இந்த ஆண்டு விளங்குகின்றது. 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் எல்லாம் நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக அது விளங்கும். அந்த வகையிலே தோப்பனாருக்கு அந்த சுப செலவுகள் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். அது போக
தோப்பனாருடைய வர்க்கத்தின் மூலமாக ஏற்பட்ட இடைஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் என்றால் உஷாராகத்தான் இருக்க வேண்டும். பாக்கியம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியும். 7, 8க்கு அதிபதியாகிய சனி பகவான் 9ஆம் இடத்துல. இந்த இடம்தான் ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் கடுமையாக இருந்துச்சு. எப்படி உத்தியோகத்தில் சஸ்பென்ஷன் அல்லங்கில் டிஸ்மிஸ் இதெல்லாம் ஆகி ரொம்ப கேவலப்பட்டீங்களோ அதுபோல் சில பேர் உத்தியோகத்தை காப்பாற்றியிருப்பீங்க. அந்த கணவன் மனைவி பிரச்சனையில் இங்கே படுதோல்வியை சந்திச்சிருக்கணும். அது ஏன்னா கண்டச்சனி அட்டமச்சலாம் சாதாரண மேட்டர் அல்ல. அந்த மாதிரி சக்கையாக புழிஞ்சு துவைச்சி எடுத்து போட்டிருக்கும். ஆக இந்த மாதிரியான குடும்ப அமைப்பில் பட்டு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு, அதாவது தாய்க்கு பரிந்துரைத்து பேசுகிறதா ஆத்துக்காரிக்கு பரிந்துரைத்து பேசுகிறதாங்கிறது ரெண்டுக்கும் இடையில போட்டு மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டு சில குடும்பங்கள் டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். அப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது. சில குடும்பங்கள் டைவர்ஸில் பாதியில் நிற்கும், முடிஞ்சும் முடியாமலும் நிற்கும். இந்த முடிஞ்சும் முடியாமலும் நிற்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் டைவர்ஸ் ஆனவர்களுக்கு திருமணம் ரீமேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகின்றது. ஏன்னா 7, 8 கூடையவன் 9ஆம் இடத்துல செவ்வாய் புதனோடு கூடி இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆண்டு ரீமேரேஜ் நடக்கக்கூடியதற்கு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. ஆகையினால இந்த தொடர்புகள் என்பது எப்படி கணவன் மனைவி விடுதலை ஆச்சோ அதுபோல கூட்டணி என்பதும் விடுதலை ஆகிவிடும். அதுக்கு அர்த்தம் கூட்டு வியாபாரம் கண்டிப்பாக வேண்டாம். தனிப்பட்ட முறையிலே தொழில் வியாபாரம் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல்களிலிருந்து விடுதலை கிடைக்கும், பணிச்சுமை குறையும். புதிதாக உத்தியோகத்தை ஏற்கின்றவர்களுக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரியாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. இதில் சின்ன சின்ன குறிப்புகள் என்ன, வழக்கு வம்பு தும்புகள் இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும், அதாவது ஆங்கில ஆண்டு நிறைவு பெறுகின்ற கட்டத்தில் தான் அது முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 13/11/2026 ராகு கேது பயிற்சி ஏற்படுது. அந்த காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட கார்த்திகை மார்கழி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட வழக்கு வம்பு தும்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு அருகாமையில் உங்களுடைய குடும்பத்தை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த காலகட்டத்தில் கிடைக்கவிருக்கின்றது. அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது கிடைப்பது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. ஆகையினால வாழ்க்கையிலே புதிய வசந்தம் வீசத் தொடங்கிவிட்டது. வசந்த கால வாழ்க்கை ஆரம்பம். நன்றி, வணக்கம்.